அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம ஈஸியாக ஒரு சிக்கன் பிரியாணி, தம் பிரியாணி எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். கொஞ்சமாக செய்யலாம் வாங்க. அதுக்கு ஒரு சின்ன பாத்திரம் எடுத்துங்க. ஒரு வட்டமாக நம்ம சின்ன பாத்திரம் எடுத்துக்கிட்டு அதில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டால் போதும். 3 ஸ்பூன் 4 ஸ்பூன் விட்டுக்கலாம். எண்ணெய் விட்டுட்டு அதில் சோம்பு, பட்டை, லவங்கம், நட்சத்திர சோம்பு இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கிறோம். அதுக்கப்புறம் ஒரு 3 வெங்காயம், மீடியம் சைஸ் வெங்காயம், ஒரு 3 வெங்காயம், ஒரு 3 பச்சை மிளகாய், அதை நல்லா பச்சை மிளகாய் கீந்துட்டு வெங்காயத்தை நீட்டாக அரிஞ்சிட்டு அதை நல்லா அந்த எண்ணெயில் போட்டு வதக்கி எடுத்துக்கிறோம். அப்புறம் ஒரு 3 தக்காளியும் அந்த வதக்கின வெங்காயத்தில் போட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி தழை, கொஞ்சம் புதினா ரெண்டையும் சேர்த்து அதோடையே சேர்த்து வதக்குறோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, நமக்கு ரொம்ப வாசனை வேணும் அப்படின்னா கொஞ்சம் அதிகமாக 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். நான் 1 ஸ்பூன் தான் போட்டிருக்கேன். போட்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுக்கிறோம். இப்போ அந்த பாத்திரத்துலேயே நம்ம எல்லாத்தையும் போட்டு நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கி எடுக்கிறோம். ஒரு 300 கிராம் சிக்கன் தான் நான் போட்டிருக்கேன். எலும்போடு சேர்ந்த சிக்கனாக போட்டிருக்கேன். நான் 3 அழாக்கு ஜீரக சம்பா அரிசியில் பிரியாணி பண்ண போகிறேன். அதனால் நான் 300 கிராம் போதும்னு அதில் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு ஸ்பூன் தனி மிளகாத்தூள், ஒரு அரை ஸ்பூன் கரம் மசாலா தூள், 2 ஸ்பூன் தனியாத்தூள், இதெல்லாம் அது கூடவே போட்டு நல்லா வதக்கி கறி அந்த மசாலா எல்லாம் சேர்ந்து வரணும். அந்த அளவு நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கிறோம். ஒரு சிலர் லெமன் ஊற்றுவாங்க, தயிர் ஊற்றுவாங்க. நம்ம அந்த லைட்டாக அந்த புளிப்பு சுவை தயிர் ஊற்றினா அந்த புளிப்பு சுவை நல்லாயிருக்கும். அதே மாதிரி லெமன் ஊற்றினாலும் சோறு நல்லா பிரிஞ்சு தனித்தனியாக வரும். தேவைன்னா அது ஊற்றிக்கலாம். நான் ஊற்றலை. ஊற்றிட்டு இப்போ ஒரு அரை டம்ளர் தண்ணி மட்டும் ஊற்றி அதில் தேவையான அளவு உப்பு போட்டு அதை ஒரு 10 நிமிஷத்துக்கு மூடி போட்டு வேக வச்சுக்கிறேன். அது நல்லா கறி நல்லா கொஞ்சம் சாஃப்டாகணும். அதனால் நல்லா கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு அப்படியே சிம்மில் வச்சுட்டேன். அது நல்லா வெந்து வந்துட்டு அதுக்கப்புறம் அரிசிக்கு தேவையான தண்ணி ஏற்கனவே அரை டம்ளர் ஊற்றிருக்கோம் இல்லையா. அப்போது அந்த 3 அழாக்கு தண்ணிக்கு 2 பங்கு, 3 அழாக்குனா 600 கிராம் அரிசி, அதுக்கு 2 பங்கு தண்ணி. நம்ம குக்கரில் செய்யணுன்னா 1.5 பங்கு தண்ணியே போதும். இப்போ நம்ம பாத்திரத்தில் செய்கிறதுனால தண்ணியெல்லாம் எவாப்ரேட் ஆகிடும். அதனால் நம்ம 2 பங்கு தண்ணி மொத்தத்தில் ஊற்றணும். ஊற்றிட்டு நல்லா அரிசி தண்ணி கொதி வந்தோடனே நம்ம ஊற வச்சுருக்கோம். ஒரு 20 நிமிஷத்துக்கு நான் அரிசியை ஊற வச்சுருக்கேன். அந்த அரிசியை அந்த தண்ணியில் போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு திரும்பவும் அதை நல்லா கொதிக்குது பாருங்கள். நம்ம அடிக்கடி நம்ம சிக்கன்லாம் நமக்கு புரதம் தேவைப்படுறதுனால சிக்கன்லாம் சேர்த்துக்கணும். ரொம்ப அதிகமாக தான் சாப்பிடக்கூடாது. நம்ம வாரத்தில் ஒரு தடவையோ 2 தடவையோ சாப்பிட்லாம். புரதம் நம்ம உடம்புக்கு ரொம்ப தேவை. அதை ஒரு 10 நிமிஷம் சிம்மில் வச்சுருக்கேன். சிம்மில் வச்சுட்டு அதை பாருங்கள் எப்படி ஆகிட்டு பாருங்கள். நல்லா வெந்து வந்திருக்கும். ஒரு 3/4 அளவு வெந்துருச்சு. வெந்தோடனே திரும்ப என்ன பண்ணணும், அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். திரும்பவும் மூடி போட்டு அதில் ஒரு வெயிட்டு நம்ம இந்த மாதிரி கல் வைக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு கிண்ணத்தில் தண்ணி வச்சு அது மேலே வச்சிடலாம். வச்சு ஒரு 5 நிமிஷம் வச்சா போதும். சிம்மில் முதல்லையே ஆஃப் பண்ணிவிட்டு வச்சிடணும். ஆஃப் பண்ணிவிட்டு வச்சோம்னா எப்படி இருக்குது பாருங்கள். பிரியாணி சூப்பராக இருக்கும். எல்லாம் கறியெல்லாம் நல்லா வெந்து போய் நல்லா அரிசியும் நல்லா வெந்து போய் சாப்பிட்றதுக்கே நல்லாயிருக்கும். நம்ம இந்த குக்கரில் எத்தனை விசில் சிம்மில் வைக்கணுமா அந்த குழப்பமே வேண்டாம். ஈஸியாக நம்ம தம் பிரியாணி செஞ்சு சாப்பிட்லாம். எல்லாருமே செஞ்சு பாருங்கள். இங்கே பாருங்கள், அதுக்கு ஒரு சிக்கன் சுக்கா வச்சுருக்கேன். ரொம்ப நல்லாயிருக்கும்.